வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தேர்தல் நாள். எல்லோரும் ஓட்டு போடுற மூன்றத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்கள். அதான் சில பேர் பார்க்க முடியல. நல்லது, மகிழ்ச்சி. தேர்ந்தெடுக்கிறது எப்படிங்கிறத பற்றி நம்ம அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம். நாம் ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது இந்த மாயக்கண்ணாடியை கண்ணில் அணிய வச்சுருக்காங்க நம்மளை. இந்த சமூகம் எல்லாமே தலைகீழாக தெரியுது. கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும், இது நமக்கு நன்மை யாத்தையுமே அதை பார்க்குற தன்மையை கூட நமக்கு கொடுக்க விடாத ஒரு விதமான மாயக்கண்ணாடியை, ஒரு விதமான மாயக்கண்ணின்னு சொல்கிறவங்க பல விதமான மாயக்கண்ணாடிகளை நம்ம கண்ணில் மாட்டி வச்சுருக்கு இந்த சமூகம். அரசியல்வாதிகள், மதவாதிகள், கல்வியாளர்கள், அரசு, இப்படி எல்லாமே நிறைய மயக்கங்களை கொடுத்துருக்கு. உண்மையை நேரடியாக நிதர்சனமாக பார்க்கறதுக்கான துணிவு மனிதனுக்கு வரணும். அந்த துணிவு வந்துருச்சுன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ துணிவை பார்க்குற தன்மை வெளிப்படைஞ்சவங்களுக்கு இருந்தாலும் சமூகத்தில் அவங்க தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்திக்கிற முடியாத சூழல் தான் இருக்குது. அதனால் கொஞ்ச நாள் மறைவாக தான் இருக்கணும். இறைவனே மறைவாக தான் இருக்கா. அதாவது இறையாற்றல்ங்கிறதே மறைவான ஆற்றல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது வெளிப்படைந்தவங்களும் அதை தன்னை வெளிப்படுத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த மக்கள் நல்ல ஒரு தூக்கத்தில் இருக்காங்க. அவங்களுடைய ஒரே எதிரி வெளிப்படைந்தவர்கள் தான். அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சி விலக்கி வைக்கிறது தான் முதல் நோக்கமாக இருக்குது. ஏன்னா இந்த போட்டியான உலகத்தில் ஒரு விதமான வாழ்ந்து பழகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. வாழ்க்கைனா என்னங்கிறத பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி ஒரு ஜிலட்டினை நோக்கி போய்கிட்டுருக்கோம். அதாவது தலைவற்ற மிஷினை நோக்கி பரிசில் போய்கிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெரிந்தும் அதை விட்டு விலகிறதுக்கு துணிவு வரல. நம்ம இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலைக்கு வந்தாச்சு. ஆனால் அதை தாண்டி வெளியே வர முடியாத அளவுக்கு மனிதன் இருக்க இருக்கிறதுக்கு காரணம் நீண்ட காலமாக அவன் மேலே திணிக்கப்பட்டுள்ள இந்த படிப்பறிவு தான், அனுபவ அறிவு தான். நம்மளுடைய படிப்பறிவு, அனுபவ அறிவு எப்படி இருக்குன்னா, ஒரு புதிய புதிய மாய கண்ணாடிகளை நம்ம கண்ணில் மாற்றுறதா இருக்க ஒழிய நமக்கு சுதந்திரத்தை கொடுக்குறதா இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலையும் திருக்குறள் படித்தோம், அறத்துப்பால் பொருட்பால் சொல்லி கொடுத்தாங்க, இன்னொரு பாலை விட்டுட்டாங்க. ஏன்னா அது நமக்கு தேவையில்லைன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அது இருந்துச்சுன்னா சுதந்திரமாயிடுவாங்க மனுஷங்க. அன்பு நெறிப்பால் அழுது காமத்துப்பாலை தப்புன்னு சொல்லியே வளர்த்துருச்சு இந்த சமூகம். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய இயல்பான தேவைகளை, இயல்பான உணர்வுகளை, சக மனிதர்களையும் தன்னையும் நேசிக்கிற தன்மையை விட்டு நம்மளை விலக்கி வச்சா தான் அந்த தேவைக்குள்ளே நம்ம மனம் பெர்வெக்டாகி ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது திசை கலங்கி ஓடிக்கிட்டு இருக்கும். அதுதான் இந்த ஆட்சியாளர்களுக்கு தேவையாக இருக்குது, இந்த அரசியல்வாதிகளுக்கும் மதவாதிகளுக்கு தேவையாக இருக்குது. ஏன்னா இயல்பு நிலையில் மனிதன் இருந்தால், விழிப்பு நிலையில் இருந்தால் தங்களுடைய கொள்ளை நின்று போகும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்கா மாதிரி பெரிய கண்டத்தை, அதிகாரத்தை யார் நிலைநிறுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அங்கே வாழ்கிற 1% மக்கள். மனுஷங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தன்னை சைத்தானியன் மறுவடிவமாக நினச்சிட்டு இருக்காங்க.
இப்போ இருக்கிற ஒழுக்க முறைகள், இயல்பான வாழ்வியல் முறை, மனித நேயம் இதெல்லாம் வந்து முழுமையாக புறக்கணிச்சுட்டு எப்படியா வாழணும், இவங்க மற்றவங்களையெல்லாம் மனிதர்களாகவே நினைக்கிறது கிடையாது. அவங்க எப்படியாவது அவங்கள சுரண்டி அவங்கள பயன்படுத்தி வாழணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்காங்க. அவங்க கையில் தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் 90% மக்கள் எழுந்திரிச்சு இப்போ வெளிப்படைந்தால் கூட வெளிப்படைய விடாமல் அவங்க தடுத்துக்கிட்டு ஒரு விதமான மயக்கத்தை ஊட்டி அவங்களுக்கு எலும்பு துண்டுகளை போட்டு ஏதோ ஒரு வகையில் அவங்கள வந்து திசை திருப்பி வாழ்ந்துகிட்ருக்காங்க. அதுக்கு திசை திருப்புறதுக்கு அந்த மாய கண்ணாடிகள் ஆயிரக்கணக்கில் வச்சுருக்காங்க அவங்க தயார் பண்ணி. இங்கேயும் அப்படி தான், நம்ம நாட்டில் எப்படி தான், உலகம் முழுவதும் அப்படி தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு கண்ணாடியை கலட்டி எறியணும். இந்த சமூகத்துக்கு நம்ம முழுமையாக வெளிப்படைந்த நண்பர்கள் மத்தியில் அதை வெளிப்படுத்திக்கலாம். மற்றவங்களுக்கு முன்னாடி அந்த கண்ணாடிகளை போட்டுக்க தான் காமிச்சிக்கிற வேண்டியதான். இல்லைன்னா இயல்பாக வாழ்கிறதுக்கு இந்த சமூகம் விடாது. இன்றைக்கி ஓட்டு போட போகிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். இதனால் எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. 60% 40% கை மாறப்போகுது, இல்லாட்டி அப்படியே இருக்க போகுது. புதுசாக அதில் ஒரு பங்காளிகள் வந்துக்குவாங்க. மொத்தத்தில் வந்து மக்களோட வாழ்க்கை தரமும் வாழ்வியல் நிலையும் அப்படியே தான் இருக்க போகுது. இதில் மாற்றத்தை கொடுக்குற மாதிரி யாருமே எந்த திட்டத்தையும் முன்வைக்கவே இல்லையே. சரி, நல்லது, அரசியல் தேவையில்லை நமக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வாழ்வியலில் எல்லா நம்மளுக்கும் விடுதலை தேவை. விடுதலை எதுக்காக விடுதலை தேவைன்னா இறையோட ஒன்று கலப்பதற்கு. நம்மளுடைய வளையங்கள்லாம் உடைஞ்சாதான் நம்ம மையத்தை நோக்கி நம்ம திரும்ப முடியும். முழுமையாக நம்மளுடைய இயல்பு நிலையில் நம்ம வாழ முடியும். நம்ம இயல்பு நிலையில் வாழ்வது மட்டுமே நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. மற்றதெல்லாம் நமக்கு துன்பத்தை தான் தரும். சார்புடைய நிலைகள் எல்லாமே, எல்லா சார்புகளுமே அதற்கான துன்பத்தை தன்னகத்தை கொண்டு இருக்கு. சார்பற்ற நிலையில் மனிதன் இருக்கும்போது தான் அந்த இறைநிலையோட நெருக்கமாக இருப்பான். அதுதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியது, வாழ்க்கையை கொண்டாட்டமாக வச்சுக்கிறக்கூடியது. நல்லது நண்பர்களே, இன்று எல்லாருக்கும் விடுமுறையாக இருக்கும். நமக்கு யாராவது ஏதாவது பேசுகிறோம், கருத்துக்கள் சொல்லணும்னு நினச்சா நேரம் இருந்தால் பேசலாம், சிறிது நேரம் பேசலாம். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக நம்மளுடைய ஆற்றல் பகிர்வுகளை வச்சுக்கலாம். யாராவது ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்க இருந்தால் சொல்லுங்கள். நல்லது நண்பர்களே, எல்லோரும் ஆற்றல் பகிர்ந்ததில் தான் கவனமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம துவங்கலாம். தரவாக பண்ணுங்க, மென்மையாக கண்கள் பிடிக்குங்க, உடலும் மனமும் வாங்கிக்கிற கொடுக்குற தன்மையில் இருக்கட்டும். துவங்கலாம்.